புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதத்தில் பிசாசு ஜனங்களை பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தி கொண்டு வருகிறான். அது அவர்களுக்கு இன்பம், பின்னாட்களில் துன்பம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல கர்த்தர் அவருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். ஈசாக்கு தன்னை காத்து கொள்ளுகிறான். தன்னை எந்த விதத்திலும் கரைப்படுத்தி கொள்ளவில்லை. பெரிய செழிப்பான மனுஷன், செல்வந்தன், ஒழுங்காக இருக்கிறது பெரிய விஷயம். சரீரத்தை பராக்கிரமம் நிறைந்தவன் ஒழுங்காக இருக்கிறது பெரிய விஷயம். ஆண் மட்டும் சொல்லலை, பெண்ணும் சொல்கிறேன். இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இதுவும் ஒரு விதமான தனி மனித ஒழுக்கம்தான். ஐ எம் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் த ஃபேமிலி. குடும்பத்துக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த பிரசங்கம் வந்து கொண்டிருக்குது, போதனை வந்து கொண்டிருக்கிறது. இதில் குடும்பம் உடைக்கிற குடும்பங்கள்லாம் போய் பாருங்கள். ஏமாற்றி கட்டிட்டான் அந்த மனுஷன். அந்த மணமகன் அல்ல, அவன் கல்யாணத்துக்கு தகுதியானவன் அல்ல, எங்களை ஏமாற்றி விட்டாங்க, அவனுக்கு கையின் பிரயாசம் இல்லை, அவனுக்கு வேலை கிடையாது, என்ன நாங்கள் மோசம் போயிட்டோம். இரு இடத்துலையும் பிரதானமாக வருகிறது. ஆண்கள் பக்கத்தில் வேலையும், பெண்கள் பக்கத்தில் சரீர கோளாறையும் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. இது ரெண்டும் இரு தரத்தாருக்கும் தேவை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது ரெண்டு பேருக்கும் தேவை. ரெண்டு பேருக்கும் தேவைப்படுகிற இடம் என்னவென்று கேட்டால் தட்டில் தேவனுடைய சமூகம். ஏன் தேவ நாமம் தரிக்கப்பட்டவர்களுக்கு இந்த காரியம் புரியாமல் போய் கொண்டிருக்கிறது என்றால் அது வார்த்தைக்குள்ளே அது வாழ்க்கை வரல. த டீச்சிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். போதனைகள் எல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான போதனைகள் இல்லை. அது ஏதோ அது போய் கொண்டிருக்கிறது. ஆலயத்துக்கு வரணும், அடுத்த வாரம் வரணும், அப்படி தான். இது அப்படி இல்லை. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த போதனையின் படி தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று வேதம் வர்ணிக்கிறது, வேதம் எதிர்பார்க்கிறது. ஆதாம் ஒரு மனிதன் அவ்வளோ பெரிய இடத்தையும் சேர்த்தவன் பராமரிக்கிறான் என்றால் தேவன் அவன் வைத்த நம்பிக்கை என்ன? என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த சுவிசேஷ ஊழியத்தை எனக்கு கொடுத்தார் என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் வாங்காத உதவி இல்லை. அப்போ சரீரத்தில் எவ்வளோ பலன் இருந்திருக்கும். செத்தான் என்று விட்டு போகிறாங்க. ரத்தம் சிந்தாத இடம் கிடையாது இந்த மனுஷன். கிறிஸ்துக்குள்ளே எவ்வளோவாய் அவனுடைய தாங்குகிறவனாக இருக்கிறான் பாருங்கள். எவ்வளோ பலன் இருந்திருக்கும் சரீர ரீதியாகவும் மன ரீதியாகவும் சொல்கிறேன். இந்த மன ரீதியான பலனையும் கொடுக்கறது, சரீர பலனையும் கொடுக்கறது உங்கள் கையின் பிரயாசத்தில் நீங்கள் காண்கிற ஒரு மிகப்பெரிய பலன் தான் உங்களுக்கு மன பலனை கொடுக்கிறது. நான் விதைக்கிறேன், நான் அறுக்கிறேன். நான் விதைக்கிறேன், அது வளரவில்லை. என்ன நல்ல நிலத்தில் விதைக்கிறாயா? இல்லை. கல்லுள்ள இடத்துல விதைக்கிறாயா? ஆமாம். முள்ளுள்ள இடத்துல விதைக்கிறா? ஆமாம். அப்போ கொஞ்ச நேரம் வரும், கொஞ்ச நேரம் வராது. போனால் கூலி கிடைக்கிறது இல்லை. நல்ல நேரத்தை நல்ல இடத்துல நீங்கள் விதைக்கிறது இல்லை. உங்கள் நேரம் ஒரு விதை